அனைவரையும் சந்திக்க இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அரண் குழுவினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ எனக்கு கொடுத்த தலைப்பு அப்படிங்கிறது என்ஜிஓ எதற்காக தேவை? இப்போ நமக்கு பசிக்குதுன்னா கேட்டால் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். இதுக்கு இடையில எதுக்கு ஒரு மீடியேட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ கிட்டத்தட்ட என்ஜிஓ அப்படிங்கிறது மக்களுக்கும் மக்களை வழிநடத்தக்கூடிய அரசாங்கத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத அறிஞ்சு அதற்கான ஒரு அழுத்தத்தை தன்னால் முடிந்தால் நிறைவேற்றி கொடுக்கவோ, இல்லை இது அரசாங்கத்தால் முடியும் அப்படின்னா அரசாங்கத்திட்ட அதை எப்படி முறையாக கேட்டு அதை வாங்கி கொடுக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு வேலையை செய்கிறது தான் இந்த தன்னார்வல தொண்டு நிறுவனம் அப்படிங்கிற இந்த என்ஜிஓங்கிற அமைப்பு. ஸோ பொதுவாக இந்த சொல்லுவாங்க இல்லையா, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி விழும் அப்படிங்கிற மாதிரி இந்த என்ஜிஓஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்களில் அந்த மாதிரியும் அடி விழும். ஏன்னா என்ஜிஓஸ் ஜென்ரலாக ஒர்க் பண்ணுறது வந்து ரெண்டு டைப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்று, அவங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ரிசோர்ஸை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சில இடங்களில் செயல்படுவாங்க. இன்றைக்கி ஒருத்தர் பசின்னு வர்றாரு அப்படின்னா அவரை பசியை போக்குறதுக்கு ஒரு அன்னதானம் பண்ணலாம். சில திருவிழா காலங்கள், தீபாவளி இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தோம்னா சாலையோரத்தில் இருக்கிறவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல சட்டை கூட இருக்காது. அப்போ அவங்களுக்கு எனக்கு தெரிய நிறைய திருப்பூர் மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் சட்டைகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. கொரோனா காலம் அந்த மாதிரி காலகட்டத்தில் நிறைய உதவிகள் பண்ணலாம். இதெல்லாம் அந்த நேரத்துக்கு அப்போ தேவைப்படக்கூடிய சில விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடியது. ஆனால் அதே இதில் லாங் டேர்ம் ரிசோர்ஸாக அவங்க ஏற்படுத்தி கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் தலைமுறையாக படிக்கணும்னு நினச்சி வரக்கூடிய ஒரு மாணவர்களை தேர்வு செய்து ஒரு பட்டப்படிப்பு வரைக்கும் அவங்கள படிக்க வச்சு அதற்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வேலை ஆதாரத்தையும் வாங்கி கொடுத்து அவங்கள இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்த ஒரு மனுஷனாக நிற்க வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த லாங் டேர்ம் விஷன்ஸ் இருக்கிறவங்கனால தான் இது முடியும். இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னும் அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு போனோம் அப்படின்னா, இயற்கையின் பால் அன்பு செலுத்தி அதற்காக நம்மளுடைய வளர்ச்சிகளில் சில விஷயங்களை குறைச்சிக்கிட்டு சில விஷயத்த எப்படி அதை சொன்னாங்க இல்லையா, இந்த பிளே கிரவுண்டு விஷயம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எது ஷார்ட்கட்டாக அரசாங்கத்துக்கு முடியுமோ அவங்க அதுக்குள்ளே தான் போக பார்ப்பாங்க. அந்த எழில்வனத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு போராட்டம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு உழைச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு அரசு அலுவலகத்தை ஏற்படுத்துறதுக்கு யோசிக்காத ஒருத்தர்னால தான் முடியும். அப்போ அவங்களுக்கு அந்த வழியை உணர்த்த வேண்டிய சில அவசியம் இருக்குது. ஸோ எங்களுடைய விஷயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதை வந்து நான் தனிப்பட்டு என்னை முன்னிலைப்படுத்தி பேசலை. இது எல்லாமே நாங்கள் குழுவாக தான் மதுரை மாவட்டத்தில் செஞ்சோம். ஸோ மதுரை மாவட்டத்தில் இருந்து நிறைய கிரானைட் ஹிலாக்ஸ் இருக்குது, பாறைகளாக நிறைஞ்ச. இப்போ இந்த திருப்பரங்குன்ற மலையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய மலைகள் வந்து மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 30-40 மலைகள் இருக்குது. ஸோ இந்த மலைகளை ஒரு காலத்தில் இந்த கிரானைட் மாஃபியாஸ் அப்படிம்பாங்க, அவங்க இல்லீகலாக எடுத்து அரசால் அனுமதிக்கப்பட்டதுக்கும் மேலே அந்த இடத்த அழித்து அந்த இடத்தினுடைய நீராதாரங்களையும் அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச வெகுமதி என்ன அப்படின்னா, தொடர்ந்து 9 வருடம் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் அவார்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு. அப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இதனுடைய பாதிப்பு அடைந்த மக்களோட வழி என்ன அப்படிங்கிறத அங்கே யாருமே எடுத்து சொல்லலை. கிட்டத்தட்ட அவங்க கை வச்ச இடம் எல்லாமே கிட்டத்தட்ட 5th and 6th செஞ்சுரியில் நம்ம ஹெரிட்டேஜை பேசுகிற ஜெயின் மானுமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிற இடம். அப்போ அதை சட்டப்பூர்வமாக எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்கும் அங்கே எதுவுமே இல்லை.
ஸோ அந்த இடத்துல 2014 நாங்கள் செஞ்ச ஒரு வேலை என்னன்னா, சில விஷயங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கு சட்டப்படி என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் சட்டத்தின் துணையோடைய அந்த பிரச்சனையை அணுகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அந்த அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஒரு மலையை சுற்றி நாங்கள் அதோட பயோடைவர்சிட்டி ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணோம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட தென்னிந்தியாவிலேயே இல்லாமல் போன ஒரு கழுகினத்தை வந்து அங்கே நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணோம். லெகர் ஃபால்கன் அப்படிங்கிற ஒரு சின்ன கழுகு, ஒரு நம்ம வளர்ந்த கோழி குஞ்சை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஒரு காலத்தில் தென்னிந்தியா மொத்தமும் இருந்த அந்த கழுகினம் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணப்போ ப்ரீடிங் பேரை ஒரே ஒரு பேர் தான் மொத்த தென்னிந்திய பகுதிக்கும், 5 மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒரே ஒரு ப்ரீடிங் பேர் தான். ஸோ அதை நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி அதை நியூஸில் கொடுத்து அதை சென்சிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் முதல்ல கிளம்பி வந்தவங்க யாருன்னா இந்த பேர்ட்ஸை ஃபோட்டோகிராஃப் பண்ணுறவங்க. எங்கெங்கிருந்தோ பெங்களூர்லேருந்து வர்றான், இதிலேருந்து வர்றான், எங்கெங்கிருந்தோ ஃப்ளைட்டெல்லாம் பிடிச்சி வந்து இந்த அரிட்டாப்பட்டிக்கு விசிட் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஊர் மக்களை நாங்கள் எஜுகேட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த நிலத்தினுடைய தேவை நமக்கானது மட்டுமில்லை, இந்த சூழலுக்கானது அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூவை அங்கே புரிய வச்சோம். ஸோ அப்போ அதை புரியும் போது என்ன ஆகுதுன்னா, இது என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் ரிலேட்டடாக பேசு பொருள் ஆகுது. அது சம்மந்தப்பட்டு நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சூழலில் எத்தனை ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன புள்ளியில் துவங்கினது தான். ஆனால் அந்த புள்ளியில் நீங்கள் எவ்வளவு தூரம் பயணப்படுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்போ நம்மளை மாதிரி என்ஜிஓஸ் அது எதனாலும் நம்ம எடுத்துக்குவோம். அது ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், லாங் டேர்மாக இருக்கட்டும். நிறைய பேர் இந்த என்ஜிஓஸை பார்த்து எல்லோரும் சொல்லுவாங்க. அது குறிப்பாக இந்த அன்னதானம் போடுறவங்கள நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பசிக்கு சாப்பாடு போடுறது எப்படி இருக்குன்னா, பசிக்கு வெறும் மீனை பிடிச்சி கொடுக்கறது, அதுக்கு நீங்கள் மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு. பசிச்ச வயதோடு இருக்கிறவன் எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு கற்றுக்கிற பொறுமையிலையா இருப்பான்? அப்போ அவன் பசியை நீங்கள் போக்குனா மட்டும்தான் அடுத்து அவன் மீன் பிடிக்கிறது எப்படிங்கிறத அவன் கற்றுக்குவான். ஸோ அப்போ இந்த சிறு சிறு உதவிகளை அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வாங்க. அரணில் நான் பார்த்த ஒரு பெரிய விஷயம், அரணில் நான் பயணப்படணும்னு நினச்சது ஒரு காட்டுலா பயணம். ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட், அது பிரேக் ஆகிருச்சு. நான் பாலா பற்றி அது கூட ஒரு நாள் பேசணுன்னு தான் இருக்கேன். சீனி ஒரு அழைப்பு கொடுத்து அந்த பயணம் அதுக்கப்புறம் கைகூடாமல் போச்சு. அது பெரிய வருத்தம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் கழித்து நம்ம அரணுடைய குழந்தைகளுக்கு ஜஸ்ட் இந்த காட்டு உயிர்கள் பற்றி என்ன, பறவைகள்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வகுப்பு எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன். அப்புறம் எழில் வனமெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கே சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தேன். அது எல்லாமே இன்னைக்கு நிறைவாகி போன வாரம் ஒரு தகவல். ஸோ இப்போ வந்து பறவைகள் இனப்பெருக்கம் செய்கிற காலத்தில் நிறைய வேறு காலம் இருக்கும். கூடமைத்து பறவைகள் இனப்பெருக்கம் செய்கிறது ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். அப்புறம் இந்த ஏப்ரல் தாண்டி இப்போ வந்து நிலத்தில் ஒரு சின்ன குழி தோண்டி அதில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பறவைகள். இப்போ அதை பற்றி தான் நாங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி பேசும்போது கரெக்டாக ஒரு ரிப்போர்ட் வந்தது. நைட் ஜார் அப்படிம்பாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலை. ஆனால் அந்த வார்த்தையை எல்லாரும் வீட்டில் சொல்லி திட்டிருப்பாங்க. ஏன் பக்கி மாதிரி தெரிகிற அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ அந்த பக்கி அப்படிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, அது ஒரு பறவையின் பெயர். பார்க்க 10 நாள் குளிக்காதது மாதிரி இருக்கும் அந்த பறவை. என்ன ஸோ ஏன் அந்த பறவை மாதிரி இருக்க அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு தான் அந்த பக்கி மாதிரி அப்படின்னாங்க. ஸோ அந்த பறவை நம்ம எழில் வனத்துக்குள்ள தரையில் ஒரு குழி தோண்டி முட்டை வச்சது அப்படிங்கிறது இந்த மண்ணிற்கான ஒரு இணைப்பை எழில் வனம் சாத்திப்படுத்தியிருக்கு. இதை விட வேற என்னங்க பெருசா வேணும்? இயற்கையை திரும்ப மீட்டு அந்த நிலத்துல அந்த பறவைக்கான ஒரு வீட்டை தேடி எடுத்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எழில் வனத்தோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா நான் பார்க்குறேன். சரி, அப்போ இன்னைக்கு சொல்ல போனோம் அப்படின்னா கொல்லங்கடையில் ஊசி விற்கிற கதை தான் நான் எழில் வனத்தில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறது. ஆனால் இனிமேல் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது
ஒரு 6 மாதமாக எனக்கு மனசுக்குள்ளே அரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ என்னை சேர்ந்த இரங்கல் அமைப்பும் எம்என்சி அமைப்பும் மதுரையில் இந்த திட்டத்தை அடுத்த மாதத்துலேருந்து நாங்கள் கொண்டு வர்றோம். ஏன்னா எந்த அரசு அமையுதோ அவங்களுடைய அனுமதியின் பேரில் இதை அமைக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் நிறைய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க ஆற்றலை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அதற்கான அமைப்புகள், அரண் மாதிரியான அமைப்புகள் மிக 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 குறைவாக இருக்குது. அப்போ நமக்கு எப்படி ஆலமரத்தில் விழக்கூடிய ஒவ்வொரு விழுதும் வேறா மரத்தை தாங்குமோ, அது மாதிரி இந்த அரண் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் ஒரு டீச்சர்ஸாக மாறணும். நீங்கள் ஒரு 10 இளைஞர்களை சந்தித்து அவங்கள கொஞ்சம் நேர்வழிப்படுத்தணும். இன்றைக்கி நம்ம சமீபத்தில் சந்திக்கிற ஒரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா, இளைஞர்களுக்குன்னு ஒரு சரியான நோக்கம் இல்லை. அந்த நோக்கம் இல்லாத காரணத்தால் அவங்க வேறு வேறு பாதைக்கு ரொம்ப ஈஸியாக ஈர்க்கப்பட்டு போகிறாங்க. அதை தாண்டி ஒரு அழுத்தம் இருந்தால் கதறி அழுகிறதுக்கு, ஒரு அட்வைஸ் கேட்குறதுக்கு ஒரு காது கூட அவங்களுக்கு இல்லை. அதனால ட்ரக்கிட்ட போகிறாங்க. அது இன்றைக்கி அதாவது ஆறுதலாக பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஆனால் அவங்கள ஒரு மயக்கத்தில் வச்சிருக்கிற போதை மருந்து இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. அப்போ அந்த மாணவர்களை நீங்கள் ஒரு குற்றவாளியாவோ நோயாளியாவோ இல்லை சமீபத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அந்த வார்த்தையாவோ நீங்கள் சொல்லாதீங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வளர்ந்த மூத்தோர்கள் தான். அப்போ அந்த பொறுப்பை நம்ம தான் எடுக்கணும். ஸோ அடுத்த மிஷனாக இப்போ இங்கே இருக்கக்கூடிய மற்ற தன்னார்வலர்களோ யாரோனாலும் சரி, அடுத்து ஒரு மிஷனாக எடுங்க. இளைஞர்களை எப்படி ஒரு வழிப்படுத்தி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத. ஸோ அப்போ வழிப்படுத்துதல் அப்படின்னா என்ன, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கணும். அவங்களுடைய திறனுக்கு ஏற்ற ஒரு வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அவங்களுக்குள்ள என்ன மன அழுத்தம் இருந்தாலோ அதை கேட்குறதுக்கு ஒரு காது கொடுக்கணும். ஒரு 3 நாளாக நான் அந்த யூடியூப்பில் பார்க்குற சில இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா, அது எப்படி ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இந்த மே 5ஆம் தேதி தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அது எவ்வளவு கடுமையான வார்த்தை தெரியுமா? ஒரு வீட்டில் ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளை நம்மளை விட்டு போகிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு வலி மிகுந்த ஒரு விஷயம். அது அவ்வளவு சாதாரணமாக நம்ம பேசி ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடக்கூடாது. அப்போ அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பெற்றோர்கள் நம்ம தான் சொல்லணும். இது ஜஸ்ட் லைக்காக தாண்டி போகிற விஷயம் இல்லை. அப்போ இளைஞர்களுக்கான சரியான காதுகளை நம்ம அறிமுகப்படுத்தணும். முடிஞ்சால் அரண்ல இருந்து இந்த மாதிரி மனதளவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நான் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை தாண்டி நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தன்னார்வல அமைப்பு அப்படிங்கிறது நம்ம இதை மட்டும்தான் செய்யணும்னு எதுவுமே இல்லை. இந்த சமுதாயத்துக்கு அப்பப்போ வர்ற தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலிங்கிற மாதிரி எதுக்கு என்ன மருந்து கொடுத்தா சரியாகுமோ அந்த மருந்தை சரியாக கண்டுபிடிச்சி நம்ம அது மாதிரி தன்னார்வல அமைப்புகள் கொடுத்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் சிம்பிளாக இன்றைக்கி ஒரு நாள் மருந்தில் சால்வ் ஆகும். சில விஷயங்களுக்கு 1 வருடம் கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டிய வரும். ஆனால் அந்த 1 வருடத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வருங்கால தலைமுறை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சூழலும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட்டோட ஃபவுண்டர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. இந்த தலைமுறையின் ஒரு பெரிய வேதனையான விஷயம் என்னன்னா, என்ன இழந்து போக வேண்டிய தலைமுறை இருக்கும் போதே இளைய தலைமுறை இறந்து போவது அப்படின்னாங்க. என் வீட்டில் அந்த மாதிரி 2 கேன்சர் பேஷண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம என்ன தண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம என்ன காற்றை சுவாசிக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இதை தெரிய வைக்கணும் அப்படின்னா இளைய தலைமுறையை நீங்கள் தேடி தேடி போகணும். அவங்கள்ட்ட இந்த கருத்தை முடிந்த அளவுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி இல்லையா, இதுக்காகத்தான் முழு நேர பணியாக நாங்கள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பல பள்ளிகளின் அழைப்பின் பேரில் ஹைதராபாத் வரைக்கும் நான் போய் கிளாஸஸ் எடுத்திருக்கேன்.
ஸோ அப்போ தேவைகள் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. கிராமப்புறத்தில் இருக்கிறவனுக்கு கூட தற்சார்பாக வாழ்ந்துக்கிறது எப்படின்னு தெரியும். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு அது சத்தியமாக தெரியவே தெரியாது. அப்போ இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான பேசிக்கான விஷயங்களை நம்ம இளைய சமுதாயத்திட்ட எடுத்துகிட்டு போக வேண்டியது ரொம்ப முக்கியமான கடமையாக இருக்குது. ஸோ இதை அரணுடன் இணைந்து எந்த வகையிலெல்லாம் நாங்கள் சப்போர்ட் தர முடியுமோ எல்லா தன்னார்வல அமைப்புகளும் இணைந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.